வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. நம்பிக்கை இழந்தவர்களுக்கு ஒளி தரும் சிலுவை பாதை. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன். இரக்கத்தின் ஊற்றிய இறைவா, உம் திருமகன் இயேசுவின் பாடுகளையும் இறப்பையும் நாங்கள் நினைவு கூர்கின்றோம். அவர் நடந்து சென்ற சிலுவையின் பாதையில் அவரை பின் சென்று நடந்திட நாங்கள் வந்துள்ளோம். இறுதி வரை இயேசுவின் உண்மை சீடராக நாங்கள் வாழ வரமருள வேண்டுமென்று உம்மை இறைஞ்சி மன்றாடுகின்றோம். ஆமீன். என் இறைவா, நன்மை நிறைந்தவர் நீர், அனைத்திற்கும் மேலாக அன்புக்குரியவர். என் பாவங்களால் உம்மை மனநோக செய்து விட்டேன். ஆகவே நான் குற்றங்கள் பல செய்தேன் எனவும் நன்மைகள் பல செய்ய தவறினேன் எனவும் மனம் நொந்து வருந்துகிறேன். உமது அருள் துணையால் நான் மனம் திரும்பி இனிமேல் பாவம் செய்வதில்லை என்றும் பாவத்துக்கு ஏதுவான சூழ்நிலைகளை விட்டு விலகுவேன் என்றும் உறுதி கொடுக்கிறேன். எங்கள் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளின் பயனாக இறைவா, என் மேல் இரக்கமாயிரும். திவ்ய இயேசுவே, எங்களுக்காகவும் உத்தரிப்பு நிலை ஆன்மாக்களுக்காகவும் சிலுவை பாதையை தியானிப்பவர்களுக்கு அளிக்கப்படும் பலன்களை அடைய விரும்பி உம் இரக்கத்தை கெஞ்சி மன்றாடுகிறோம். புனித மரியாவே, வியாகுல அன்னையே, இயேசுவின் பாடுகளின் போது அவரோடு நீர் உடனிருந்து அவருடைய பாடுகளில் பங்கேற்றது போல நாங்களும் எங்கள் அயலார் அனுபவிக்கும் துன்பங்களில் அவர்களுடன் இருந்து துணை புரியும் ஆற்றலை பெற உம் திருமைந்தரிடம் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சிலுவை பாதை விடியலின் கீதம், இருண்ட பாதையில் நடக்கின்றோம். எம் இயேசுவே, உம்மை தேடுகிறோம். நம்பிக்கை இழந்த நெஞ்சங்களுக்கு உம் சிலுவையே ஒளியாய் மாறட்டுமே. தவறான தீர்ப்பால் கலங்கினோம், நீர் மௌனமாய் நின்றதை எண்ணினோம். தோள் மீது சுமந்த சிலுவையினால் எம் தோல்விகள் யாவும் மாறட்டுமே. மண்ணில் விழுந்த விதையெனவே நீர் கல்லறை சிறையில் துயின்றீரே. மூடிய கல்லும் திறந்திடுமே, எம் வாழ்விலும் விடியல் பிறந்திடுமே. சிலுவை நாதர் இயேசுவின் அந்த தூய கண்கள் பார்க்கின்றன. காயங்கள் எல்லாம் மாறுகின்றன, புது நம்பிக்கை ஒளி வீசுகின்றன. சிலுவை நாதர் இயேசுவின் அந்த தூய கண்கள் பார்க்கின்றன. காயங்கள் எல்லாம் மாறுகின்றன, புது நம்பிக்கை ஒளி வீசுகின்றன. அன்பார்ந்தவர்களே, சில நேரங்களில் வாழ்க்கையை பாரமான சிலுவையாக மாறுகிறது. தீராத நோய், வறுமை, தனிமை, தோல்வி என ஏதோ ஒரு ரூபத்தில் துயரம் நம்மை சூழும் போது கடவுள் ஏன் மௌனமாக இருக்கிறார் என்ற கேள்வி நம்மை வதைக்கிறது. ஆனால் கார்மேக இருளுக்கு பின்னால் சூரியன் மறைந்திருப்பது போல நம் ஒவ்வொரு துன்பத்திற்கு பின்னாலும் இறைவனின் ஒரு மாபெரும் மீட்பு திட்டம் மறைந்திருக்கிறது. உங்களுக்காக நான் வகுத்திருக்கும் திட்டங்கள் எனக்கு தெரியும், அவை நல்வாழ்வின் திட்டங்களே என்று இறைவன் நமக்கு வாக்குறுதி அளிக்கிறார். சிலுவை பாதை
மரணத்தை வென்ற ஒரு மாபெரும் வெற்றியின் பாதை. இயேசு சிலுவை சுமந்த போது பல முறை தடுமாறி விழுந்தார். ஆனால் அவர் விழுந்த போதெல்லாம் எழுந்து நின்றது விழுந்து கிடக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் தரப்படும் நம்பிக்கை செய்தி. உடைந்த உள்ளத்தார்க்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார் என்பதை கல்வாரி மலை நமக்கு உரக்க சொல்கிறது. நாம் சுமக்கும் சுமைகள் நம்மை புனிதப்படுத்துவதற்காகவே என்பதை உணர்வோம். இந்த சிலுவை பாதை தியானம் நம் கவலைகளை துடைத்து இருண்ட நம் பாதையில் ஒரு புதிய ஒளியை ஏற்றி வைக்கும். கல்வாரி மலையின் உச்சிதான் உயிர்ப்பின் தொடக்கம் என்பதை உணர்ந்து நம்பிக்கையோடு இந்த புனித பயணத்தை தொடங்குவோம். அன்பார்ந்தவர்களே, உங்களுடைய ஜெப கோரிக்கைகளை கீழே உள்ள கருத்து பகுதியில் எழுதுங்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கின்றோம். அன்பு இறைவா, நம்பிக்கை இழந்து தவிக்கும் எங்களது உள்ளங்களுக்கு துணையாக வாரும். வாழ்வின் போராட்டங்களால் நாங்கள் சோர்ந்து போயிருக்கும் இந்த வேளையில் உமது சிலுவை பாதையை தியானிக்க திருமுன் நிற்கிறோம். ஆண்டவரே, அஞ்சாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன் என்று நீர் கொடுத்த வாக்குறுதியை இன்று எங்கள் இதயங்களில் ஒலிக்க செய்யும். எங்கள் பலவீனங்களை கண்டு நாங்கள் அஞ்சாமல் எனக்கு வலுவூட்டுகிறவரின் துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு என்ற நம்பிக்கையோடு எழச் செய்யும். இயேசுவே, நீர் சிலுவையை சுமந்த போது அனுபவித்த ஒவ்வொரு வலியும் இன்று நாங்கள் சந்திக்கும் கண்ணீருக்கு மருந்தாகட்டும். பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, என்னிடம் வாருங்கள் என்று அழைத்த எம் இறைவா, இதோ எங்கள் பாரங்களை உமது சிலுவையின் அடியில் வைக்கிறோம். எங்களது காயங்களை உமது தழும்புகளோடு இணைக்கிறோம். இந்த சிலுவை பாதையின் வழியாக நாங்கள் இழந்த நம்பிக்கையை மீண்டும் பெற்றுக்கொள்ளவும், உமது அன்பின் ஒளியில் புதிய மனிதர்களாக எழுந்து நடக்கவும் எங்களுக்கு வரமருளும். தூய ஆவியின் வல்லமை எங்களை வழி நடத்தட்டும். ஆமீன். நிலை 1. இயேசு மரணத்திற்கு தீர்ப்பிடப்படுகிறார். திசை மாறிய தீர்ப்புகள் உருவாகியதே, திசை மாறிய தீர்ப்புகள் உருவாகியதே, தீர்மானம் சிலுவை என உருமாறியதே, தீர்மானம் சிலுவை என உருமாறியதே. எனக்காகவோ தேவா, எனக்காகவோ சிலுவையில் சிலருண்டாய், எனக்காகவோ எனக்காகவோ எனக்காகவோ. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். ஏனெனில் உமது பாரமான திரு சிலுவையால் இவ்வுலகை மீட்டு ரட்சித்தீர். அவர் ஒடுக்கப்பட்டார், சிறுமைப்படுத்தப்பட்டார். ஆயினும் அவர் தம் வாயை திறக்கவில்லை. அடிப்பதற்கு இழுத்து செல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி போலும் அவர் தம் வாயை திறவாதிருந்தார். சிந்தனை: குற்றமற்ற இயேசு அநீதியாக தீர்ப்பிடப்படுகிறார். பிலாத்துவின் முன்னால் அவர் மௌனமாக நிற்கிறார். உலகம் அவரை தவறாக புரிந்து கொண்டு தண்டனை அளிக்கும் போது அவர் தன் மீதான நம்பிக்கையை இழக்கவில்லை. நம் வாழ்விலும் மற்றவர்கள் நம்மை பற்றி தவறாக பேசும் போதும், அநீதியாக நடத்தப்படும் போதும் ஏற்படும் தனிமையையும் வலியையும் இயேசு இங்கே உணர்கிறார். இந்த தீர்ப்பு ஒரு முடிவல்ல, இறைவனின் பெரிய திட்டத்தின் தொடக்கம். என் அன்பு மகனே, மகளே, மனிதர்கள் உனக்கு எதிராக தரும் தீர்ப்புகளை கண்டு கலங்காதே. நீ ஒடுக்கப்படும் போது நான் உன்னோடு இருக்கிறேன். பிலாத்துவின் தீர்ப்பு என் வாழ்வின் முடிவல்ல, அது என் மீட்பு பணியின் தொடக்கம். அதுபோல உனக்கு நேரிடும் அவமானங்களும் சோதனைகளும்
உன்னை அழிப்பதற்கல்ல, உன்னை புனிதப்படுத்துவதற்கே. அஞ்சாதே. ஜெபம். அன்பு இயேசுவே, மற்றவர்கள் எங்களை காயப்படுத்தும் தீர்ப்புகளை வழங்கும் போது உமது அமைதியையும் பொறுமையையும் எங்களுக்கு தாரும். உலகத்தின் பார்வையில் நாங்கள் சிறுமைப்படுத்தப்பட்டாலும் உமது பார்வையில் நாங்கள் விலை மதிப்பற்றவர்கள் என்ற நம்பிக்கையை எங்களுக்கு தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமீன். நிலை 2. இயேசு சிலுவையை சுமக்கிறார். நிந்தையான சிலுவை மரம் தோளேறியதே, நிந்தையான சிலுவை மரம் தோள் ஏறியதே. கந்தலாக்கும் கசையடிகள் உடல் கீறியதே, கந்தலாக்கும் கசையடிகள் உடல் கீறியதே. எனக்காகவோ தேவா, எனக்காகவோ சிலுவையில் சிலருண்டாய், எனக்காகவோ எனக்காகவோ எனக்காகவோ. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். ஏனெனில் உமது பாரமான திரு சிலுவையால் இவ்வுலகை மீட்டு ரட்சித்தீர். என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை நாள்தோறும் தூக்கிக் கொண்டு என்னை பின்பற்றட்டும். சிந்தனை. இயேசு தன் தோள்களை நசுக்கும் அந்த பாரமான மரச்சிலுவையை அமைதியாக ஏற்றுக்கொள்கிறார். அவர் அந்த சிலுவையை ஒரு தண்டனையாக பார்க்காமல் மனித குலத்தின் மீதான அன்பின் அடையாளமாக பார்க்கிறார். நம் வாழ்வில் வரும் கஷ்டங்கள், நோய்கள், பொறுப்புகள் நமக்கு ஒரு சுமையாக தோன்றலாம். ஆனால் அந்த சிலுவையை நாம் வெறுக்காமல் ஏற்றுக்கொள்ளும் போது அது நம்மை புனிதப்படுத்துகிறது. என் அன்பு மகனே, மகளே, உன் தோள்களை அழுத்தும் சிலுவையின் பாரத்தை நான் அறிவேன். அதை நீ தனியாக சுமக்கவில்லை, உன்னோடு நானும் சுமக்கிறேன். உனக்கு நேரிடும் போராட்டங்கள் உன்னை அழிப்பதற்கல்ல, உன்னை ஒரு புதிய மனிதனாக மாற்றுவதற்கே. கலங்காதே, உன் சிலுவையின் வழியாகவே நான் உனக்கு வெற்றியை தருவேன். ஜெபம். அன்பு இயேசுவே, பாரமான சிலுவைகளை சுமக்க முடியாமல் நாங்கள் சோர்ந்து போகும்போது உமது பலத்தை தாரும். எங்களது சோதனைகளையும் பொறுப்புகளையும் நம்பிக்கையோடு ஏற்றுக்கொண்டு உமது பாதத்தில் நடக்க எங்களுக்கு வரம் அருளும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமீன். நிலை 3. இயேசு முதல் முறை கீழே விழுகிறார். தடம் நடுவே இடறி விட தரை விழுந்தீரே, தடம் நடுவே இடறி விட தரை விழுந்தீரே. உடமிட்ட பொன்னெனவே மீண்டெழுந்தீரே, உடம் இட்ட பொன்னெனவே மீண்டெழுந்தீரே. எனக்காகவோ தேவா, எனக்காகவோ சிலுவையில் சிதறுண்டாய், எனக்காகவோ எனக்காகவோ எனக்காகவோ. திவ்ய இயேசுவே,
உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். ஏனெனில் உமது பாரமான திரு சிலுவையால் இவ்வுலகை மீட்டு ரட்சித்தீர். அவர்கள் விழுந்தாலும் வீழ்ந்து கிடக்க மாட்டார்கள். ஆண்டவர் அவர்களை தம் கையால் தூக்கி நிறுத்துவார். சிந்தனை: சிலுவையின் பாரம் தாங்காமல் இயேசு தரையில் விழுகிறார். உடல் நசுங்கினாலும் உள்ளத்தின் உறுதி குலையவில்லை. நம் வாழ்வில் சில நேரங்களில் அடுத்தடுத்து வரும் தோல்விகளால் நாம் நிலை குலைந்து போகிறோம். இனி எழுந்து நடக்க பலமில்லை என்று நாம் தரையில் விழுந்து கிடக்கும்போது இயேசுவின் இந்த வீழ்ச்சி நமக்கு ஒரு நம்பிக்கையை தருகிறது. அவர் விழுந்ததோடு நின்று விடவில்லை. பிதாவிடம் பலன் பெற்று மீண்டும் எழுந்தார். என் அன்பு மகனே, மகளே, நீ கீழே விழுந்து விட்டாய் என்று கலங்காதே. உனது பலவீனத்தை நான் அறிவேன். நீ விழுந்த அதே மண்ணில் நானும் விழுந்தேன். உன்னை தூக்கி நிறுத்த என் கையை நீட்டுகிறேன். தோல்விகள் உன்னை அழிப்பதற்கல்ல, உனது மன உறுதியை சோதிப்பதற்கே. என் பலத்தால் மீண்டும் எழுந்து நட. ஜெபம். அன்பு இயேசுவே, தோல்விகளாலும் பலவீனங்களாலும் நாங்கள் கீழே விழுந்து கிடக்கும்போது எங்களை தூக்கி நிறுத்தும். என்னால் முடியாது என்று நாங்கள் சோர்ந்து போகும் போதெல்லாம் உமது கரத்தை பற்றி பிடித்து மீண்டும் எழுந்து நடக்க எங்களுக்கு வரம் அருளும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமீன். நிலை 4. இயேசு தன் தாயை சந்திக்கிறார். கருவுற்ற தாயுள்ளம் கூறாகியதே, கருவுற்ற தாயுள்ளம் கூறாகியதே. திருவதனம் துயர் படிந்த ஆறாகியதே, திருவதனம் துயர் படிந்த ஆறாகியதே. எனக்காகவோ தேவா, எனக்காகவோ சிலுவையில் சிதறுண்டாய். எனக்காகவோ, எனக்காகவோ, எனக்காகவோ. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். ஏனெனில் உமது பாரமான திரு சிலுவையால் இவ்வுலகை மீட்டு ரட்சித்தீர். உமது உள்ளத்தையும் ஒரு வாள் ஊடுருவி பாயும் என்றார். சிந்தனை: இரத்தமும் காயமுமாக சிதைந்து போயிருக்கும் மகனை தாய் சந்திக்கிறாள். வார்த்தைகள் இல்லை, ஆனால் இரு இதயங்களும் மௌனமாக பேசுகின்றன. தன் பிள்ளையின் துயரத்தை கண்டு அன்னை மரியாள் நிலை குலைந்து போகவில்லை. அந்த வேதனையிலும் இறைவனின் திருவுளத்திற்கு பணிந்து நிற்கிறார். நம் வாழ்வில் நம்மை புரிந்து கொள்ள யாரும் இல்லை. நம் வேதனைகளை பகிர்ந்து கொள்ள உறவுகள் இல்லை என்று நாம் ஏங்கும்போது அன்னை மரியாளின் இந்த சந்திப்பு நமக்கு ஒரு பெரும் ஆறுதல். என் அன்பு மகனே, மகளே, உனது தனிமையை நான் அறிவேன். சுற்றிலும் கூட்டம் இருந்தாலும் உன் உள்ளத்தின் பாரத்தை யாராலும் உணர முடியவில்லை என்று நீ கலங்குகிறாயா? என் தாயை சந்தித்த அந்த தருணத்தை நினைத்துப் பார். உன் கண்ணீரை துடைக்க என் அன்னையை உனக்கு தாயாக தந்திருக்கிறேன். உன் துயரத்திலும் ஒரு அர்த்தம் உண்டு. அது உன்னை தூய்மைப்படுத்தும். ஜெபம். அன்பு இயேசுவே,
உறவுகளால் கைவிடப்பட்டும் தனிமையால் வாடியும் இருக்கும் எங்களுக்கு உமது அன்னையின் அரவணைப்பை தந்தருளும். மரியாளைப் போல சோதனையான நேரங்களிலும் இறைவனின் திட்டத்திற்கு பணிந்து நடக்க எங்களுக்கு வரம் அருளும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமீன். நிலை 5. சீரேனே ஊர் சீமோன் இயேசுவுக்கு உதவி செய்கிறார். வழிவந்த சீமோனும் வலி சுமந்தானே, வழிவந்த சீமோனும் வலி சுமந்தானே, வழித்துணையாய் உதவி நின்று பேரு பெற்றானே, வழித்துணையாய் உதவி நின்று பேரு பெற்றானே. எனக்காகவோ தேவா, எனக்காகவோ சிலுவையில் சிதறுண்டாய் எனக்காகவோ, எனக்காகவோ, எனக்காகவோ. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். ஏனெனில் உமது பாரமான திரு சிலுவையால் இவ்வுலகை மீட்டு ரட்சித்தீர். ஒருவர் மற்றவருடைய சுமைகளை தாங்கிக் கொள்ளுங்கள். இவ்வாறு கிறிஸ்துவின் சட்டத்தை நிறைவேற்றுவீர்கள். சிந்தனை: இயேசுவின் உடல் நலிவடைந்து சிலுவையை சுமக்க முடியாமல் தள்ளாடுகிறார். அப்போது அங்கிருந்த சீமோன் கட்டாயப்படுத்தப்பட்டு அந்த சிலுவையை சுமக்க உதவுகிறார். நம் வாழ்வில் நாம் சோர்ந்து போகும்போது எதிர்பாராத நபர்கள் வழியாக இறைவன் நமக்கு உதவி செய்வார். அதே போல பிறரது கஷ்டங்களில் நாம் அவர்களுக்கு துணையாக இருக்கும்போது நாம் இயேசுவுக்கே உதவி செய்கிறோம். என் அன்பு மகனே, மகளே, என்னால் தனியாக சுமக்க முடியவில்லையே என்று கலங்காதே. உனது பாரத்தை தாங்கிக் கொள்ள நான் ஒரு சீமோனை உன்னிடம் அனுப்புவேன். நீ பலவீனமாக இருக்கும்போது எனது பலம் உன்னில் விளங்கும். மற்றவர்களின் சுமையை குறைக்க நீ செய்யும் சிறிய உதவியும் என்னையே வந்தடைகிறது. ஜெபம். அன்பு இயேசுவே, எங்களால் சுமக்க முடியாத பாரங்கள் எங்களை அழுத்தும் போது எங்களுக்கு தேவையான மனிதர்களை துணையாக தந்தருளும். நாங்களும் பிறரது வேதனைகளை பகிர்ந்து கொள்ளும் நல்ல உள்ளத்தை தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமீன். நிலை 6. வெரோனிகா இயேசுவின் முகத்தை துடைக்கிறார். துணிவு பெற்ற பெண்மணி இவர் முகம் துடைத்தாரே, துணிவு பெற்ற பெண்மணி இவர் முகம் துடைத்தாரே. துணியதிலே இறைமகனும் முகம் பதித்தாரே, துணியதிலே இறைமகனும் முகம் பதித்தாரே. எனக்காகவோ தேவா, எனக்காகவோ சிலுவையில் சிதறுண்டாய் எனக்காகவோ, எனக்காகவோ, எனக்காகவோ. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். ஏனெனில் உமது பாரமான திரு சிலுவையால் இவ்வுலகை மீட்டு ரட்சித்தீர். அதற்கு அரசர்,
மிக சிறியோர் ஆகிய என் சகோதர சகோதரிகளுள் ஒருவருக்கு நீங்கள் செய்ததையெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என பதிலளிப்பார். சிந்தனை: இரத்தமும் வேர்வையும் படிந்த இயேசுவின் முகத்தை ஒரு பெண் துணிச்சலோடு முன்வந்து துடைக்கிறார். அந்த சிறிய அன்பு செயலால் இயேசுவின் முகம் அந்த துணியில் பதிந்தது. உலகம் ஒரு மனிதனை வெறுத்து ஒதுக்கும்போது நாம் காட்டும் ஒரு சிறு அன்பும் ஒரு புன்னகையும் ஒரு ஆறுதல் சொல்லும் அந்த மனிதருக்கு பெரும் நம்பிக்கையை தரும். நாம் பிறருக்கு செய்யும் ஒவ்வொரு நன்மையும் நேரடியாக இயேசுவுக்கே செய்யப்படுகிறது. என் அன்பு மகனே, மகளே, உலகம் உன்னை வெறுத்தாலும் நான் உன்னை என் உள்ளங்கையில் பொறித்து வைத்திருக்கிறேன். மற்றவர்கள் உன்னை அவமதிக்கும் போது நான் உனக்கு ஆறுதல் தரும் ஒரு வெரோனிகாவை அனுப்புவேன். நீ மற்றவர்களுக்கு செய்யும் சிறிய உதவியும் என் இதயத்தை தொடுகிறது. உன் அன்பு வீண் போகாது. ஜெபம். அன்பு இயேசுவே, மற்றவர்களின் வேதனைகளை கண்டு ஒதுங்கி போகாமல் அவர்களுக்கு துணையாக இருக்க எங்களுக்கு துணிவை தாரும். எங்களது சிறு செயல்களின் வழியாக உமது அன்பை மற்றவர்களுக்கு காட்ட எங்களுக்கு வரம் அருளும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமீன். நிலை 7. இயேசு இரண்டாம் முறை கீழே விழுகிறார். விழுவதல்ல மனித வாழ்வு எழுவதல்லவா, விழுவதல்ல மனித வாழ்வு எழுவதல்லவா, எழுந்த தேவன் நமக்கு தந்த எழுத்தல்லவா, எழுந்த தேவன் நமக்கு தந்த எழுத்தல்லவா, எனக்காகவோ தேவா எனக்காகவோ, சிலுவையில் சிறந்தாய் எனக்காகவோ, எனக்காகவோ, எனக்காகவோ. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். ஏனெனில் உமது பாரமான திரு சிலுவையால் இவ்வுலகை மீட்டு ரட்சித்தீர். சிந்தனை: இயேசு மீண்டும் ஒரு முறை கீழே விழுகிறார். முதல் முறை விழுந்தபோது இருந்த உடல் வலி இப்போது பல மடங்கு பெருகி இருக்கிறது. எழுந்திருக்கவே முடியாது என்ற நிலையில் அவர் தள்ளாடுகிறார். நம் வாழ்விலும் ஒரு முறை வந்த சோதனை மீண்டும் வரும்போது நாம் மனதளவில் மிகவும் உடைந்து போகிறோம். மீண்டும் ஒரு தோல்வியா, என்னால் இனி முடியாது என்று நாம் கதறும்போது இயேசுவின் இந்த இரண்டாம் வீழ்ச்சி நமக்கு ஒரு பாடத்தை கற்பிக்கிறது. விழுவது மனித இயல்பு, ஆனால் இறைவனின் துணையோடு எழுவது தெய்வீக அருள். என் அன்பு மகனே, மகளே, நீ மீண்டும் விழுந்து விட்டாயா? உன் காயங்கள் இன்னும் மாறவில்லையா? கலங்காதே, நானும் இரண்டாம் முறை விழுந்தேன். உனது பலவீனம் எனக்கு தெரியும். நீ தடுக்கி விழும்போதெல்லாம் உன்னை தாங்கிக் கொள்ள நான் நிற்கிறேன். நீ தாழ்த்தப்படும் போது உன்னை உயர்த்த என் கரங்களை நீட்டுகிறேன். என் பலத்தால் மீண்டும் எழுந்து நட, வெற்றி உனதே. ஜெபம். அன்பு இயேசுவே, மீண்டும் மீண்டும் வரும் சோதனைகளால் நாங்கள் சோர்ந்து போகும்போது எங்களை தூக்கி நிறுத்தும். எங்களது பலவீனத்தை
உமது பலத்தால் நிரப்பும். நாங்கள் விழுந்த இடத்திலே தங்கி விடாமல் உமது ஒளியை நோக்கி தொடர்ந்து நடக்க எங்களுக்கு வரம் அருளும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமீன். நிலை 8. இயேசு எருசலேம் மகளிருக்கு ஆறுதல் கூறுகிறார். கசிந்துருகும் பெண்களது துயர் தவிர்த்தீரே, கசிந்துருகும் பெண்களது துயர் தவிர்த்தீரே. மனதுருக்கும் மாறுதலால் குளிர வைத்தீரே, மனதுருக்கும் ஆறுதலால் குளிர வைத்தீரே. எனக்காகவோ தேவா, எனக்காகவோ சிலுவையில் சிதறுண்டாய் எனக்காகவோ, எனக்காகவோ, எனக்காகவோ. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். ஏனெனில் உமது பாரமான திரு சிலுவையால் இவ்வுலகை மீட்டு ரட்சித்தீர். எருசலேம் மகளிரே, நீங்கள் எனக்காக அழ வேண்டாம், மாறாக உங்களுக்காகவும் உங்கள் மக்களுக்காகவும் அழுங்கள். சிந்தனை: இயேசு மரணத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். உடல் முழுவதும் இரத்தம். ஆனாலும் வழியோரம் நின்று அழுத பெண்களுக்கு அவர் ஆறுதல் கூறுகிறார். தன் வலியை விட மற்றவர்களின் எதிர்காலத்தை பற்றியும் அவர்கள் சந்திக்கவிருக்கும் துன்பங்களை பற்றியுமே அவர் அதிகம் கவலைப்படுகிறார். நம் வாழ்வில் நாம் துன்பப்படும் போது நம்மை மட்டுமே கவனித்துக் கொள்கிறோம். ஆனால் இயேசுவின் இந்த செயல் நம் துன்பங்களுக்கு இடையிலும் பிறரது கண்ணீரை துடைக்க வேண்டும் என்ற பெரிய பாடத்தை கற்பிக்கிறது. என் அன்பு மகனே, மகளே, உன் கண்ணீரை நான் காண்கிறேன். எனக்காக நீ அழ வேண்டாம், நான் உன்னோடு இருக்கிறேன். உன் குடும்பத்திற்காகவும் உன் பிள்ளைகளின் எதிர்காலத்திற்காகவும் நீ கவலைப்படுகிறாயா? உனது ஏக்கங்களை என்னிடம் ஒப்படை. உனது கண்ணீர் வீண் போகாது. நான் உனக்கு ஒரு புதிய விடியலை தருவேன். கலங்காதே. உனக்காகவும் உன் மக்களுக்காகவும் நான் எப்போதும் பரிந்து பேசுகிறேன். ஜெபம். அன்பு இயேசுவே, துன்ப நேரங்களில் எங்களை மட்டுமே பார்த்து அழாமல் பிறரது வேதனைகளையும் புரிந்து கொண்டு அவர்களுக்கு ஆறுதல் சொல்லும் நல்ல உள்ளத்தை தாரும். எங்களது குடும்பங்களையும் பிள்ளைகளையும் உமது பாதத்தில் ஒப்படைக்கிறோம். அவர்களை ஆசீர்வதித்து வழி நடத்தும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமீன். நிலை 9. இயேசு 3ஆம் முறை கீழே விழுகிறார். வலுவிழந்து 3ஆம் முறை நிலை குலைந்தீரே, வலுவிழந்து 3ஆம் முறை நிலை குலைந்தீரே. பலமடைந்து மறுமுறையும் கழு சுமந்தீரே, பலமடைந்து மறுமுறையும் கழு சுமந்தீரே. எனக்காகவோ தேவா, எனக்காகவோ சிலுவையில் சிதறுண்டாய் எனக்காகவோ, எனக்காகவோ, எனக்காகவோ. திவ்ய இயேசுவே,
உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். ஏனெனில் உமது பாரமான திரு சிலுவையால் இவ்வுலகை மீட்டு ரட்சித்தீர். என் பகைவனே, என்னை குறித்து களிப்படையாதே. ஏனெனில் நான் வீழ்ச்சியுற்றாலும் எழுச்சி பெறுவேன். நான் இருளில் குடியிருந்தாலும் ஆண்டவர் எனக்கு ஒளியாயிருப்பார். சிந்தனை: இயேசு இலக்கை நெருங்கும் வேளையில் உடல் முழுவதுமாக ஒத்துழைக்க மறுக்க 3வது முறையாக நிலத்தில் விழுகிறார். இது ஒரு மனிதன் அடையக்கூடிய பலவீனத்தின் உச்சம். நம் வாழ்விலும் சில நேரங்களில் எல்லாம் சரியாகிவிடும் என்று நினைக்கும் போது மீண்டும் ஒரு பெரிய அடி விழும். அந்த நேரத்தில் நம்மை சுற்றி இருப்பவர்கள் ஏளனமாக பேசலாம், நம் வீழ்ச்சியை கண்டு மகிழலாம். ஆனால் இயேசு அந்த நிலையிலும் தளராமல் எழுந்தது நம் வீழ்ச்சிகள் நிரந்தரமானவை அல்ல என்பதை நமக்கு உணர்த்துகிறது. என் அன்பு மகனே, மகளே, உனது 3வது வீழ்ச்சி உன்னை முற்றிலும் முடக்கிவிட்டதா? இனி எழவே முடியாது என்று உன் பகைவர்கள் சிரிக்கிறார்களா? கலங்காதே. நீ இருளில் இருப்பதாக உணர்ந்தால் நானே உனக்கு ஒளியாக இருப்பேன். உன் வீழ்ச்சி ஒரு முடிவல்ல, அது உனது மன வலிமையின் சாட்சி. என்னை பார், நான் மீண்டும் எழுந்து நடக்கிறேன். நீயும் என்னோடு எழுந்து வா. வெற்றி உன் கையில். ஜெபம். அன்பு இயேசுவே, அடுத்தடுத்து வரும் தோல்விகளால் நாங்கள் முற்றிலுமாக முடங்கி போகும்போது எங்களுக்குள் ஒரு புதிய சக்தியை ஊற்றும். மற்றவர்களின் ஏளன பேச்சுகள் எங்களை தளர விடாமல் உமது ஒளியை நோக்கி தொடர்ந்து நடக்க எங்களுக்கு வரமருளும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமீன். நிலை 10. இயேசுவின் ஆடைகள் களையப்படுகின்றன. மானம் காத்த ஆடையினை பறித்து விட்டனரே, மானம் காத்த ஆடையினை பறித்து விட்டனரே. தானம் என சீட்டு போட்டு பிரித்து கொண்டனரே, தானம் என சீட்டு போட்டு பிரித்து கொண்டனரே. எனக்காகவோ தேவா, எனக்காகவோ சிலுவையில் சிதறுண்டாய் எனக்காகவோ, எனக்காகவோ, எனக்காகவோ. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். ஏனெனில் உமது பாரமான திரு சிலுவையால் இவ்வுலகை மீட்டு ரட்சித்தீர். என் ஆடைகளை தங்களிடையே பங்கிட்டுக் கொள்கின்றனர், என் உடையின் மேல் சீட்டு போடுகின்றனர். சிந்தனை: இயேசுவின் ஆடைகள் பலவந்தமாக உரிக்கப்படுகின்றன. உடலில் ஒட்டி இருந்த ஆடைகள் பிரிக்கப்படும் போது இரத்த காயங்கள் மீண்டும் திறக்கின்றன. இது ஒரு மனிதனின் மானத்தை ஏளனம் செய்யும் செயல். நம் வாழ்வில் சில நேரங்களில் மற்றவர்கள் நம்மை அவமானப்படுத்தும் போதும் நம்மிடம் உள்ள அனைத்தையும் இழந்து நிற்கிறோமே என்று ஏங்கும் போதும் இந்த நிலை நமக்கு ஒரு பாடத்தை கற்பிக்கிறது. இயேசு தன் ஆடைகளை இழந்தார், ஆனால் தன் புனிதத்தையும் இறை தன்மையையும் இழக்கவில்லை. என் அன்பு மகனே, மகளே, உலகம் உன்னை நிர்வாணப்படுத்தி அவமானப்படுத்தலாம். உன்னிடம் இருந்த செல்வம், செல்வாக்கு, அந்தஸ்து என எல்லாம் பறிபோயிருக்கலாம். ஆனால் உனது உள்ளத்தின் தூய்மையையும்
என் மீதான உன் அன்பையும் யாராலும் பறிக்க முடியாது. நீ எல்லாவற்றையும் இழந்து நிற்கும் போதுதான் நான் உனக்கு எல்லாவற்றையும் தருகிறேன். உனது அவமானங்களை நான் கண்டுகொள்கிறேன். நான் உனக்கு நீதியின் ஆடையை உடுத்துவேன். ஜெபம். அன்பு இயேசுவே, மற்றவர்கள் எங்களை ஏளனமாக பேசும்போதும் அவமானப்படுத்தும் போதும் எங்களுக்கு உமது பொறுமையை தாரும். உலக பொருட்கள் எங்களை கைவிட்டாலும் உமது அன்பு எங்களை ஒருபோதும் கைவிடாது என்ற நம்பிக்கையை தாரும். எங்களது காயங்களுக்கு உமது காயங்களால் மருந்திட வாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமீன். நிலை 11. இயேசு சிலுவையில் அறையப்படுகிறார். சிலுவைதனில் தேவன் இயேசு உடல் தொங்கியதே. சிலுவைதனில் தேவன் இயேசு உடல் தொங்கியதே. உலக மீட்பர் உடலெங்கும் உறுதி பொங்கியதே. உலக மீட்பர் உடலெங்கும் உறுதி பொங்கியதே. எனக்காகவோ தேவா, எனக்காகவோ சிலுவையில் சிலருண்டாய். எனக்காகவோ எனக்காகவோ எனக்காகவோ. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். ஏனெனில் உமது பாரமான திரு சிலுவையால் இவ்வுலகை மீட்டு ரட்சித்தீர். தந்தையே, இவர்களை மன்னியும், ஏனெனில் தாங்கள் செய்வது என்னவென்று இவர்களுக்கு தெரியவில்லை. சிந்தனை. கூர்மையான ஆணிகள் இயேசுவின் கைகளையும் கால்களையும் துளைக்கின்றன. அந்த தாங்க முடியாத வேதனையிலும் அவர் தன் பகைவர்களை சபிக்கவில்லை, மாறாக அவர்களை மன்னிக்கிறார். நம் வாழ்வில் மற்றவர்கள் நமக்கு தீமை செய்யும் போதும் நம் உள்ளத்தை காயப்படுத்தும் போதும் நாம் பழிவாங்க துடிக்கிறோம். ஆனால் இயேசு சிலுவையில் தொங்கிக் கொண்டு காட்டிய அந்த மன்னிப்பு தான் உலகிலேயே மிகப்பெரிய சக்தி. மன்னிப்பு என்பது ஒரு உயர்ந்த பண்பு. என் அன்பு மகனே, மகளே, உனக்கு அநீதி இழைக்கப்பட்டதா? உன்னை காயப்படுத்தியவர்களை உன்னால் மன்னிக்க முடியவில்லையா? என் சிலுவையை நோக்கிப் பார். நான் உன்னை மன்னித்தது போலவே நீயும் மற்றவர்களை மன்னிக்கும் போதுதான் உனக்கு உண்மையான விடுதலை கிடைக்கும். உன் காயங்களின் வலியை நான் அறிவேன். கசப்பான நினைவுகளை என்னிடம் கொடு, நான் உனக்கு அமைதியை தருவேன். ஜெபம். அன்பு இயேசுவே, எங்களை காயப்படுத்தியவர்களை மனதார மன்னிக்க எங்களுக்கு பெரிய உள்ளத்தை தாரும். பழி வாங்கும் எண்ணங்கள் எங்களை ஆட்கொள்ளாமல் உமது சிலுவை காட்டிய மன்னிப்பின் பாதையில் நாங்கள் நடக்க எங்களுக்கு வரமருளும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமீன். நிலை 12. உடலை விட்டு உயிர் பிரிந்து துயராகியதே. உடலை விட்டு உயிர் பிரிந்து துயராகியதே. உலகை விட்டு ஒளி மறைந்து இருளாகியதே. உலகை விட்டு ஒளி மறைந்து இருளாகியதே. எனக்காகவோ தேவா,
சிதறுண்டாய் எனக்காகவோ எனக்காகவோ எனக்காகவோ. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். ஏனெனில் உமது பாரமான திரு சிலுவையால் இவ்வுலகை மீட்டு ரட்சித்தீர். தம் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை. சிந்தனை: அனைத்து வேதனைகளையும் ஏற்றுக்கொண்ட பின் இயேசு தன் ஆவியை தந்தையின் கைகளில் ஒப்படைக்கிறார். சிலுவையில் தொங்கும் அந்த உடல் தோல்வியின் அடையாளம் அல்ல, அது எல்லையற்ற அன்பின் உச்சகட்டம். நம் வாழ்வின் போராட்டங்கள் ஒரு முடிவுக்கு வராமல் நீண்டு கொண்டே போகும்போது எல்லாம் முடிந்துவிட்டது என்று நாம் விரக்தி அடைகிறோம். ஆனால் இயேசுவின் மரணம் ஒரு புதிய வாழ்வின் கதவை திறந்தது. நமக்காக தன் உயிரையே கொடுத்த இறைவனின் அன்பு நம் ஒவ்வொரு துன்பத்திற்கும் ஒரு அர்த்தத்தை தருகிறது. என் அன்பு மகனே, மகளே, உனக்காக நான் என் உயிரையே கொடுத்தேன் என்றால் உன்னை நான் எவ்வளவு நேசிக்கிறேன் என்று சிந்தித்துப் பார். உனது போராட்டங்கள், கண்ணீர், இழப்புகள் என அனைத்தும் என் சிலுவையில் சங்கமிக்கின்றன. எல்லாம் முடிந்துவிட்டது என்று நீ நினைக்கும் இடத்தில்தான் என் வல்லமை தொடங்குகிறது. உன் வாழ்வின் இருண்ட நேரங்களில் நான் உனக்கு ஒளியாக இருப்பேன். என் அன்பு உன்னை ஒருபோதும் கைவிடாது. ஜெபம். அன்பு இயேசுவே, எங்களது பாவங்களில் இருந்தும் பயங்களில் இருந்தும் எங்களை மீட்க உமது உயிரையே தந்ததற்காக நன்றி. மரணமே வாழ்வின் முடிவு அல்ல, உமது அன்பே நிலையானது என்ற நம்பிக்கையை எங்களுக்கு தாரும். எங்களது கவலைகளை உமது சிலுவை அடியில் ஒப்படைக்கிறோம். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமீன். நிலை 13. இயேசுவின் உடல் அன்னையின் மடியில் வைக்கப்படுகிறது. தாய்மொழியில் சேயுடலோ சருகானதே, தாய்மடியில் சேவுடலோ சருகானதே, தாய்மனமோ முறிந்து போன சிறகானதே, தாய் மனமோ முறிந்து போன சிறகானதே. எனக்காகவோ தேவா எனக்காகவோ, சிலுவையில் சிதறுண்டாய் எனக்காகவோ எனக்காகவோ எனக்காகவோ. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். ஏனெனில் உமது பாரமான திரு சிலுவையால் இவ்வுலகை மீட்டு ரட்சித்தீர். அரிமத்தியா ஊரை சேர்ந்த யோசேப்பு இயேசுவின் உடலை எடுத்துக்கொண்டு போக பிலாத்துவிடம் அனுமதி கேட்டார். பிலாத்தும் அனுமதி கொடுத்தான். யோசேப்பு வந்து இயேசுவின் சடலத்தை எடுத்துக்கொண்டு போனார். சிந்தனை: சிலுவையிலிருந்து இறக்கப்பட்ட இயேசுவின் உடல் அன்னை மரியாளால் தாங்கப்படுகிறது. ஒரு காலத்தில் குழந்தையாக தாங்கிய அதே கைகள் இப்போது உயிரற்ற மகனின் உடலை தாங்குகிறது. நம் வாழ்வில் சில நேரங்களில் நாம் நேசித்தவர்கள் நம்மை விட்டு பிரியும் போதும், நாம் இழந்தவற்றை கண்டு கலங்கும் போதும், ஏன் இந்த இழப்பு என்று துடிக்கிறோம். ஆனால் அந்த துயரத்திலும் அன்னை மரியாள் காட்டிய அமைதி இறைவனின் திட்டத்தில் அவருக்கு இருந்த அசைக்க முடியாத நம்பிக்கையை உணர்த்துகிறது. என் அன்பு மகனே, மகளே, உனது இழப்புகள், உனது காயங்கள்
என அனைத்தையும் நான் அறிவேன். உன் கைகளில் இருந்து பறிக்கப்பட்ட அனைத்தும் என் அன்னை மரியாளின் மடியில் என்னை தாங்கியது போலவே பாதுகாப்பாக உள்ளன. உடைந்த உன் உள்ளத்தை என் கைகளால் நான் ஆற்றுவேன். உன் துக்கம் மகிழ்ச்சியாக மாறும் நேரத்தை நோக்கி பொறுமையோடு இரு. ஜெபம். அன்பு இயேசுவே, எங்களது இழப்புகளாலும் பிரிவுகளாலும் நாங்கள் உடைந்து போயிருக்கும் போது உமது அன்னையின் மடியில் எங்களுக்கு ஆறுதலை தாரும். இழந்தவற்றிற்காக நாங்கள் வருந்தாமல் உமது சித்தத்திற்கு எங்களை அர்ப்பணிக்க வரம் அருளும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமீன். நிலை 14. இயேசுவின் உடல் கல்லறையில் அடக்கம் செய்யப்படுகிறது. ஆண்டவரை கல்லறையில் உறைய வைத்தனரே, ஆண்டவரை கல்லறையில் உறைய வைத்தனரே, ஆதவனை உள்ளறையில் சிறை வைத்தனரே, ஆதவனை உள்ளறையில் சிறை வைத்தனரே. எனக்காகவோ தேவா எனக்காகவோ சிலுவையில் சிதறுண்டாய் எனக்காகவோ, எனக்காகவோ, எனக்காகவோ. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். ஏனெனில் உமது பாரமான திரு சிலுவையால் இவ்வுலகை மீட்டு ரட்சித்தீர். கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும். அது மடிந்தால்தான் மிகுந்த விளைச்சலை அளிக்கும் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். சிந்தனை. இயேசுவின் உடல் ஒரு புதிய கல்லறையில் வைக்கப்பட்டு பெரிய கல் உருட்டி அடைக்கப்படுகிறது. சீடர்களுக்கு அது இருளின் நேரமாக தெரிந்தது. ஆனால் மண்ணுக்குள் புதைக்கப்படும் விதை எப்படி அழிந்து விடாமல் ஒரு பெரிய மரமாக உயிர்த்தெழுமோ அப்படிதான் இயேசுவின் அடக்கமும் இருந்தது. நம் வாழ்வில் சில நேரங்களில் நம் கனவுகள் புதைக்கப்படுவதாகவும் பிரச்சனைகள் நம்மை ஒரு கல்லறைக்குள் தள்ளுவதாகவும் நாம் உணரலாம். ஆனால் அந்த இருள்தான் ஒரு பெரிய வெளிச்சத்திற்கான தயாரிப்பு என்பதை நாம் மறக்க கூடாது. என் அன்பு மகனே, மகளே, உனது வாழ்க்கை முடிவுக்கு வந்துவிட்டது என்று நீ நினைக்கிறாயா? உனது முயற்சிகள் அனைத்தும் மண்ணோடு மண்ணாகிவிட்டன என்று கலங்குகிறாயா? ஒரு கோதுமை மணி மண்ணுக்குள் மறைந்தால்தான் பலன் தரும். உன் வாழ்வில் இந்த தற்காலிக தோல்வியும் மௌனமும் ஒரு பெரிய வெற்றிக்கான ஆரம்பம். கல்லறையின் கல்லை நான் உடைத்து எறிவேன். உன் வாழ்வில் ஒரு புதிய உயிர்ப்பின் அதிகாலை வரப்போகிறது. பொறுமையோடு காத்திரு. ஜெபம். அன்பு இயேசுவே, இருளும் மௌனமும் எங்களை சூழ்ந்து கொள்ளும் போது உமது ஒளியை நோக்கி பார்க்க எங்களுக்கு துணிவை தாரும். எங்களது தோல்விகளையும் கவலைகளையும் உமது கல்லறையில் அடக்கம் செய்கிறோம். மரித்த கோதுமை மணி பலன் தருவது போல எங்களது பாடுகளும் உமது மகிமைக்காக பலன் தர வரம் அருளும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமீன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும்.
எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக, தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஜெபிப்போம். அன்பு இயேசுவே, உமது சிலுவை பாதையின் வழியாக நீர் காட்டிய அந்த பேரன்பிற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். என் வாழ்வின் பாரமான சிலுவைகளை சுமக்க முடியாமல் பலமுறை கீழே விழுந்து எழுந்து நடக்க பலனின்றி தவிக்கும் நிலையில் இன்று உம்மிடம் வருகிறேன். ஆண்டவரே, என் முன்னே ஒரு பெரிய கல் உருட்டி வைக்கப்பட்டு என் வழிகள் அடைக்கப்பட்டது போல நான் உணர்கிறேன். என் கண்ணீர் உமக்கு தெரியும். என் இதயத்தின் பாரத்தை நீர் அறிவீர். கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடிந்தால்தான் மிகுந்த விளைச்சலை அளிக்கும் என்று சொன்னீரே. என் துன்பங்கள் எல்லாம் ஒரு நற்பலனை தரும் என்று நான் நம்புகிறேன். இயேசுவே, இதோ என் விண்ணப்பம். உங்களுடைய வேண்டுதலை எடுத்து கூறி ஜெபிக்கவும். ஆண்டவரே, மனு உருவெடுத்த உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அநீதியான தீர்ப்புகளை மாற்றியவரே, விழுந்தவரை தூக்கி நிறுத்தியவரே, மரணத்தை வென்று உயிர் தெழுந்தவரே, என் வாழ்விலும் ஒரு அதிசயத்தை செய்யும். அடைக்கப்பட்ட கதவுகளை திறந்தருளும். இருண்ட என் பாதையில் உமது ஒளியை வீச செய்யும். என் நம்பிக்கையை நான் இழக்க மாட்டேன். நீர் எனக்கு செய்ய போகும் அற்புதத்திற்காக இப்போதே உமக்கு நன்றி கூறுகிறேன். உமது திருவுளம் என் வாழ்வில் நிறைவேறட்டும். எனக்கு வலுவூட்டுகிறவரின் துணையால் எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு என்ற உறுதியோடு உம்மை பின்தொடர்கிறேன். ஆமீன். அன்பார்ந்தவர்களே, பாடுகள் நிறைந்த இந்த பாதையில் நடந்த நாம் உயிர்ப்பின் ஒளியை பெறப்போகிறோம். இயேசுவின் சிலுவை உங்கள் துயரங்களை துடைக்கட்டும். அவரது உயிர்ப்பு உங்கள் வாழ்வில் புதிய நம்பிக்கையையும் நீங்கள் எதிர்பார்க்கும் அந்த அதிசயத்தையும் கொண்டு வரட்டும். ஆமீன். சிலுவை நாதர் இயேசுவின் அந்த தூய கண்கள் பார்க்கின்றன. காயங்கள் எல்லாம் மாறுகின்றன. புது நம்பிக்கை ஒளி வீசுகின்றன. சிலுவை